அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கருப்பு படத்தில் வந்து இன்னொரு முக்கியமான அப்டேட்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ராக்ஷன் வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் நம்ம த்ரிஷா இவெல்லாம் ரிவீல் பண்ணவில்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே. பட் இப்போ அவங்க கேரக்டர் ரிவீல் பண்ணிக்காம வரும். பேர் வந்து பிரீத்தி. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயம் பற்றி பேசலாமா. அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து அதே பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ணி எழுதிக்கோங்க. அது இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எனி டைம் இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் கையில் கிடச்சிடும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படின்னு தெரியும், வெறும் 38 செகண்ட் தான் நம்ம த்ரிஷாவுடைய இந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. ஸோ ஆரம்பிச்சிடலாமா. ஸோ கருப்பு படத்தில் வந்து இந்த ஒரு அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ 3, 2, 1 and here we go. What's your prayer, Preeti? Lawyer. South Queen. Then she brings the thunder down, hands like mercy, heart like steel. She holds the broken, burning weight to the படத்தில் ட்ரீட் கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்மாக டேட்டும் என்னங்க ட்ரெடிஷ்னல். ஒன் மோர் டைம் போகலாம், நல்லா இருந்துச்சு இல்லை. ஸோ ஒன் மோர் டைம் வாங்க, மறுபடியும் பார்க்கலாம். என்ன தப்பு இருக்குது இல்லை. What's your prayer, Preeti? சாய் Then she brings the thunder down, hands like mercy, heart like steel. She holds the broken, to the ashes, squares of hate. So see you on May 14th. எனக்கு எதுவுமே இல்லை இதில் வந்து. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, என்னதான் நீங்கள் 1000 விஷயம் சொல்லுங்கள், அந்த நாள் இப்போ வரைக்கும் த்ரிஷா நயன்தாராக்கு எவ்வளோ கான்ட்ரவர்சி, எவ்வளோ குறைகள் இருந்தாலும் நடிப்பில் எந்த குறையுமே இருக்காது. என்னோட கருத்தை தான். அதை பற்றி நான் எந்த குறை சொல்ல மாட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலி சொல்லப்போனால் த்ரிஷா அண்ட் சூர்யாவோட காம்பினேஷன் ரொம்ப வருஷம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. ஐ திங்க் மௌனம் பேசியதேவா நந்தாவான்னு தெரியலை. அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் ஆஃப்டர் மெனி இயர்ஸ். இப்போ லியோவில் எப்படி விஜய் கூட சேர்ந்து அவங்க பண்ணாங்களோ, ஆஃப்டர் குருவின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஷி இஸ் பேக் அகெயின். அண்ட் என்னென்னா எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாயோட குக்கிங் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து அந்த எல்லா சாமி பாட்டையும் கேட்டிருப்பீங்க. ஆனால் இது வந்து இட்ஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸுங்க. திடீர்னு இப்படி ஒரு கம்போசிஷன், அது ஒரு ரெட்ரோ டச் ஒன்று இருந்துச்சு ஆரம்பத்தில். அண்ட் ஒரு விதமான ஒரு கிளாஸான ஒரு கிளாஸ் மூமெண்ட்க்கு கொடுத்த இருக்கும். ரொம்ப ஒரு அந்த ஒரு அவங்களோட இந்த ப்ரைட் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, அதுக்கு மியூசிக் ஒன்று கொடுக்க நம்ம ஸ்கோப் பண்ணணுமோ, அது எப்படி பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ஹோப் RJ பாலாஜி இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணி வச்சுருப்பார், அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஷீஸ் அ லாயர் டூ. நல்லா இருந்துச்சு ஓவரால். அண்ட் சவுத் குயின் ஆஸ் யூஷுவல், எப்படியுமே அவன் தான் அந்த சவுத் குயின். ஸோ என்ன பொறுத்த மாதிரி அவனோட படங்கள் எல்லாத்துலேயுமே ஹர் பியூட்டி, ஹர் எலிகன்ஸ், ஹர் ஆக்டிங், எவ்ரி திங் வாஸ் பக்காவாக இருந்துச்சு பார்த்த வரைக்கும். அண்ட் இதில் அவங்க ரோலே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆஸ் அ லாயர் ஷீ இஸ் பீயிங் இன் அ ரோல். அண்ட் டேட்டையும் லாக் பண்ணிட்டாங்க May 14th. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பார்க்கலாம் இந்த படத்தோட எல்லா விஷயங்களையும். அண்ட் இதில் அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்காங்கல்ல, அதுதாங்க அந்த க்ரீன் சாரி, அந்த பேக்ரவுண்ட் டான்சஸ் எல்லாம் அப்படியே ஒரு விதமான ஒரு அதுதான் அந்த அழகு. அதான் அந்த எலிகண்ட்டான ஒரு ஃப்ரேம்னா அந்த ஒரு ஃப்ரேம் தான். தியேட்டர்லாம் எப்படி இருக்கவும் தெரியலை. பார்க்க போகிறோம், கண்டிப்பாக போய் பாருங்கள். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதை பார்க்கணுன்னு இருந்தேன், பார்த்தாச்சு. இதை தாண்டி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருக்கேன். ரீசெண்டாக நான் பார்த்த கருப்பா கூடவா பாடல் வந்து ஒரு 2-3 வாட்டி கேட்டேன். தலை வந்து வேலை செய்யலை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த பாட்டு. அது ராத்திராசன் ஆஸ் யூஷுவல் காட் மோடாக இருக்கட்டும், வரப்பா அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இன்னும் வரல. பார்க்கலாம், இன்னும் பல அப்டேட்ஸ் இதுக்கு வருமானது தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம். RJ பாலாஜியோட ஃபீஸ்ட் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அதான் இப்போ வந்து அந்த ப்ரிப்ரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் மீல்ஸ் வந்து சர்வ் ஆகலை நம்மளுடைய டேபிளுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு பல கருத்துக்களுக்கும் அந்த கீழே கமெண்ட்டை சொல்லிவிட்டுருங்க. அண்ட் இன்னொரு விஷயம்னா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து கமெண்ட் இன்னொரு விஷயம் இருக்குல்ல, அதையும் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதையும் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி எழுதிக்கோங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து என்னோடய வீடியோ பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் அப்டேட் எனி டைம் வேறு உங்களால் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் நம்ம குடும்பத்தில் வந்து சேர்ந்து பயணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை கூறிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ என்னோட புதிய வீடியோவில் உங்களால் மறுபடியும் சந்திப்பேன். திஸ் சிம்பிளி உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.